அண்ணன் சொன்னார், கொஞ்சம் மாற்றி சொன்னார், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா ஆர்சி, அம்மா சிஎஸ்ஐ. வீட்டில் தங்கச்சி 3 பசங்க இருக்காங்க. 3 தங்கச்சியுமே ஆளுக்கு ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. எந்த சர்ச்சுன்னு கிடையாது. ஒன்று பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போகுது, ஒன்று ஆர்சிக்கு போகுது, ஒன்று சிஎஸ்சிக்கு போகுது. அது எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் கடவுள் ஒன்று தான். அது பிரிவு எத்தனை சர்ச்சையாக இருக்கலாம். அந்த மாதிரி இங்கே பிரிவுகள் சர்ச்சுகள் வச்சுருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வரும்போது அப்புறம் நான் 1-2 பேருக்கு இப்படி பாதுகாப்பு கொடுத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவிகள் செய்யும் போது, நான் வச்சிருக்க இயக்கங்கள் வந்து சமுதாய அமைப்பு சார்பில் ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி கொண்டு போனாலும் மத ரீதியாக பாதிக்கப்படும் போது நான் போவேன். அப்போ நான் ஏற்கனவே இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், நான் தான் சொல்ல வந்தேன். ஏசுநாயர் சொல்லியிருக்காரு, ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை திருப்பி கொடு. நீ ஏன் ஒரு கணத்தை அடிக்கும்போது நீ இன்னொரு கணத்தையும் அடிச்சுக்கப்பான்னு சொன்னால் இறக்கம் வராதவனுக்கும் இறக்கம் வரும். மறு கணத்தை ஒரு அடி அடித்தோம், திரும்ப இன்னொரு கணத்தில் அடிப்பான்னு சொல்லி தாரானே. அப்போ அந்த கல் மனசாக இருந்தாலும் கூட அந்த கல் மனசு இறக்கம் காட்டும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஜீசஸ் ஏசுநாதர் சொல்லியிருக்காரு. மறுகணத்தையும் அடித்தா என்ன செய்யறது? அவனை சும்மா விடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இது. ஏசுநாதர் அந்த அந்த பாணியில் சொல்லியிருக்காரா இல்லையோ, நான் அதை எடுத்துக்கிட்டேன். கடவுள் சொல்றது என்னன்னா, அவன் அரக்கனாக இருந்தால் கூட அடிக்கான ஒரு அடி அடிக்கான ஏப்பா ஒரு கணத்தை அடிச்சு இன்னொரு கணத்தை அடிச்சுக்காப்பான்னு சொல்லும்போது அவனுக்கு இறக்கம் வந்தாகணும். இறக்கம் வரேன்னா அவன் மனுஷ தன்மையே கிடையாது. அப்போ திரும்ப அடின்னு தான் அர்த்தம். அப்போ இதை நான் செய்கிறேன். அது தப்போ ரைட்டோ, கடவுள் ஏற்றுக்கிட்டாரோ இல்லையோ, கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், நம்ம திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி அமைப்புகள் கிறிஸ்துவ சர்ச்சு வச்சுருக்கிறவங்க 1-2 இந்த மாதிரி இயக்கங்கள் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் பாதுகாப்பு இயக்கம், அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி இதில் நிறைய சர்ச்சை வச்சுருக்கிறவங்க, நிறைய பாஸ்டர்ஸ்லாம் எல்லாமே நிறைய ஒரு 10-15 மாவட்டத்தை சேர்ந்து இவங்கெல்லாம் ஒரு இயக்கம் வச்சுருக்காங்க. இந்த இயக்கத்தில் எந்த சர்ச்சு வச்சுருந்தாலும் சரி, எந்த பிரிவு எந்த இயக்கம் இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தில் அவங்களுடைய இயக்கம் இவங்க தனி அமைப்பு. இப்போ இந்த அமைப்பு உருவாக்கியிருக்குன்னா அண்ணன் வந்து நிறுவன தலைவராக வந்து இன்னைக்கு வந்து வில்மார்டன் இருக்கார். இந்த இயக்கத்துக்கு இவர் தான் நிறுவன தலைவர். அதில் இவர் ஒரு மெம்பராக சேர்ந்துருவார். இவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்தால் அந்த இயக்கத்து சார்பில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு கொடுக்குற இயக்கங்களுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு பாதுகாவலராக எண்ணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர், தருமபுரி அல்லது வேலூர், மெட்ராஸ் சிட்டி, இந்த மாதிரி சில மாவட்டங்கள், இந்த மாதிரி கிறிஸ்துவ சர்ச்சுகள் வச்சுருக்கிறவங்களும் கிறிஸ்துவ சர்ச்சு சார்பில் இந்த மாதிரி இயக்கங்கள் தொடங்கி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாதுகாவலர் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் அடிக்கடி எல்லா மாவட்டத்துக்கும் அவங்களுக்கு பிரச்சனைனா நேரில் போவேன். வேறு ஏதாவது பிரச்சனைனா உடனே அங்கே ஆள் அனுப்புவேன். இல்லைனா அங்கே உள்ள எஸ்பி கலெக்டருக்கு இங்கேருந்தே ஃபோன் பண்ணுவேன். இந்த மாதிரி உதவிகள் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை வந்து அவர் அழைக்க வந்த போது தம்பி ஆவடியிலேருந்து தம்பி ரவி வந்து நம்ம இயக்கத்தில் இருக்கிறாரு. அவர் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ சொன்னேன், ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. கடவுள் நேரடியாக யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை, உதவி பண்ணுறது இல்லை. ஏதாவது மனுஷ ரூபத்தில் யாரையாவது அனுப்பி இவர்கள் மூலமாக உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கடவுள் அனுப்புவார். அந்த மாதிரி இன்னைக்கு நானாக பெருமை நான் பேசுகிறத விட உண்மையிலேயே இன்னைக்கு இந்த ஒரு இயக்கத்துக்கு, இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னை அழைக்க வந்தது உண்மையிலே கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். கடவுள் எண்ணி உங்களுக்கு தந்திருக்காருன்னு சொல்கிறத விட கடவுள் வந்து உங்களை எண்ணி அழைக்கிறதுக்கு எனக்கு எண்ணி அழைக்கிறதுக்கு உங்களை அனுப்பியிருக்கிறாரு. நான் அதை தான் விரும்புகிறேன். அதனால் நான் எந்த இயக்கத்தில் எப்படி இருந்தாலும்